வணக்கம். நாம இன்றைய வகுப்புல சந்தைய எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்ற அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஸ்கால் அவங்களுடைய ஃபார்முலாவ பார்த்தோம். அந்த ஃபார்முலா யார் டிரைவ் பண்ணுது, அந்த டிரைவ் எதனால அத டிரைவ் பண்ணாங்க, எதுக்கு அது பயன்படுது, அந்த ஃபார்முலாஸ் எதுக்கு பயன்படுதுன்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட பயன்கள், ஆப்ஷனோட ட்ரேடிங்ல பிரீமியம் எது எந்தெந்த காரணங்கள் பாதிக்குது, எதுனால நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, தீட்டாலாம் எப்படி பார்க்கணும்னு பார்த்துட்டு அப்புறம் ஆப்ஷன் பேரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதையும் பார்த்தோம். இப்ப நான் சந்தைய எந்த கண்ணோட்டத்தில நம்ம பார்க்கணும், அதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சந்தையை ஆப்ஷன் மூலம் எவ்வாறு பார்க்கிறோம்? ஆப்ஷன் ட்ரேடர் சந்தையை எவ்வாறு பார்க்கிறார்கள்? அப்படின்றது ஒரு கேள்வியா வச்சு முன்னாடி போறோம். ரெகுலர் ஈக்விட்டி ட்ரேடர்ஸ் ஒரு கண்ணால் சந்தையா பார்க்கிறார். ஒரு ஈக்விட்டி ட்ரேடர் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவரோட வியூல மட்டுமே பார்க்கிறார் அப்படின்றத சொல்றாங்க. ஆப்ஷன் ட்ரேடர் 6 கண்களால் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நீங்க 6 கண்ணோட்டத்துல, 6 கோணத்துல நீங்க ஆப்ஷன் ட்ரேட பார்க்கணும். அது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல் கண்ணோட்டமா என்ன சொல்றாங்கன்னா, ஆப்ஷன் செயின் அனலைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் செயின் என்பது ஆப்ஷன் ட்ரேடரின் ஆயுதம். இந்த ஆப்ஷன் செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த இந்த டூல் உங்களுடைய ஒரு ஆயுதம். டூல் தான், அது ஆயுதம்னா மிக முக்கியமான ஒரு ஆயுதமா இத பயன்படுத்துறாங்க. ஆப்ஷன் செயின் ஈக்குவல் டு ஒரு இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக்கின் முழு ஆப்ஷன் யூனிவர்ஸ். அந்த ஆப்ஷன் செயின் அந்த இண்டெக்ஸுடையோ இல்லை ஸ்டாக்குடையோ அதோடைய முக்கியமான மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கிறது. அதில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சிஇபிஇ பிரீமியம் ஓஐ வேல்யூம் காட்டும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன காட்டும்னா, கால் கால் பி, அதாவது சிஇ பிஇ பிரீமியம், அதோட இது ரெண்டோட பிரீமியத்தை காட்டும். ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஒப்பந்தம் ஆயிருக்குன்றது டீட்டெயில் காட்டும். அதில் சேஞ்ச் ஆஃப் ஓஐ அந்த விவரங்கள் காட்டும். அப்புறம் கிரீக்ஸ் வேல்யூ காட்டும், வால்யூம் காட்டும். இது எல்லாமே அதில் காட்டும். ஐவி காட்டும். அதேமாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே நீங்கள் இந்த ஆப்ஷன் செயினில் பார்க்க முடியும் உங்களால். நீங்கள் ஜெராதா மற்றபடி உங்கள் உங்கள் இதுலேயே உங்கள் புரோக்கர்ஸ் அவங்களுக்கு வேறு வேறு விதமாக அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயினை காட்டுவாங்க. பார்க்கலாம். என்ன பார்க்கணும்? ஹையஸ்ட் சிஇஓஐ ஸ்ட்ரைக் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். எந்த இடத்துல சிஇஓஐ அதிகமாக இருக்கோ, ஓஐ ஸ்ட்ரைக்கில் அதிகமாக இருக்கோ, சிஇயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது என்னவா இருக்கும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக அது அந்த இடம் அந்த பாயிண்ட், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெசிஸ்டண்ட்டாக செயல்படும்னு சொல்கிறாங்க. அதாவது தடுக்கும் தளமாக செயல்படும். மேலே போக தடை. உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகாமல் அந்த இடத்துல தடுக்கும். ரிவர்ஸ் ஆக அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹையஸ்ட் பிஇஓஏ ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட், கீழே, அதாவது தாங்கு தளமாக கீழே போக தடை. அதாவது மார்க்கெட் அதுக்கு கீழே போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். இல்லை அங்கேருந்து பவுன்ஸ் ஆக மார்க்கெட் அப் டு ரிவர்ஸ், மேலே போகிறதுக்கான ரிவர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிஓஐ இன்க்ரீஸ் ப்ளஸ் பிஓஐ டிக்ரீஸ், இது புல்லிஷ் சிக்னல். இங்கே நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். சியில் ஓஐ இன்க்ரீஸ் ஆனாக்க, அதே சமயத்தில் பிஓஐ டிக்ரீஸ் ஆனாக்க புல்லிஷ் சிக்னல், மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பிஓஐ இன்க்ரீஸ் ப்ளஸ் சிஓஐ டிக்ரீஸ், அதே அதுக்கு நேர் எதிராக பியோட ஓஐ இன்க்ரீஸ் ஆகி ப்ளஸ் சிஇஓஐ டிக்ரீஸ் ஆனாக்க பீரிஷ் சிக்னல், உங்களுக்கு மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது டவுன் ட்ரெண்டு அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் செல்லில் நீங்கள் என்ன பார்க்கலாம், என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிஇஓஐ என்ன கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சிஇஓஐ என்னன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது என்ன சொல்லுதுன்னா ரெசிஸ்டன்ட் லெவலை சொல்லுது. மேலே போகுது என்ன செல்லரோட நம்பிக்கை. அங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. மேலே இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லி செல்லரோட நம்பிக்கையாக அது காட்டுது. அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக, அதை தடுக்கும் தளமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனது உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆகும்னு கட்டாயம் கிடையாது, ஆகிறதுக்கு வாய்ப்பு. அடுத்தது சிஓஐ சேஞ்ச். ஓஏ சேஞ்ச் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அதான் மைனஸாக இருக்கலாம். இங்கே ஓஏ சேஞ்சுனா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வால்யூம் ஓஏயோட கான்ட்ராக்டோட எண்ணிக்கை மாறுபடும். ஒரு
ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டியோ இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டியோ வந்து அது எண்ணிக்கை கூடும், அதை குறையும். அதை தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் என்ன சொல்றது, ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா புதிய சிஇ செல்லர்ஸ் பீரிஷ், அதாவது இங்கே வந்து அந்த அந்த சிஇஓஏல புதிய உங்களுக்கு எண்ணிக்கை கூட இருந்துச்சுன்னா, ப்ளஸ் ஆனுச்சுன்னா, புதிய சிஇ செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, இது வந்து பீரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மைனஸ் ஆயிடுச்சுன்னா ஷார்ட் கவரிங் நடக்குது அந்த இடத்துல, புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷார்ட் கவரிங்னா அங்கே செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய வித்துட்டு வெளியேறாங்க. அந்த ஓஐசி கால் ஆப்ஷனில் ஓஐ வித்துட்டு வெளியிடுறாங்க, அதுதான் ஷார்ட் கவரிங்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து மேலும் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி வேல்யூம் காலம், இது வந்து என்னன்னா ட்ரேடோட வேல்யூம் என்ன சொல்லுது, ஹை வேல்யூம் ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப அதிகமாக வேல்யூம் வந்துச்சுன்னா ஹை வேல்யூமாக இருந்தால் என்னன்னா திருப்பி புல்லிஷ் தான். ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப அதிகமான ஒப்பந்தங்கள் போடப்படுது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் போகிறது. அந்தமாதிரி கீழே வந்தாலும் டவுன் ட்ரெண்டில் வந்தாலும் அது டவுனாக இன்னும் வேகமாக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லுது வால்யூம். இது வந்து சிஇ வால்யூம், அதனால் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இது சொல்லுது. சிஇ எல்டிபி, எல்டிபினா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ், பிரீமியத்தை சொல்கிறாங்க. இப்போதைய சிஇ விலை அட் பர்சன்ட் நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்களோ, எந்த ஸ்பைக்கில் வாங்குறீங்களோ அதோட விலையை சொல்லுது. அதுதான் இண்டிகேட் பண்ணுது. சிஇ எல்டிபினா இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் செயினில் பார்க்கக்கூடிய காலங்கள், அந்த காலம் வந்து என்ன சொல்லுதுன்றதை இங்கே விவரிக்கிறோம் நம்ம, வேற ஒன்றும் இல்லைங்க. எல்டிபின்னா சிஇயில் வந்து நீங்கள் எல்டிபி பார்ப்பீங்க, அந்த எல்டிபின்னு பார்ப்பீங்க. அந்த எல்டிபி என்ன சொல்லுதுன்னா இது அந்த அந்த பிரிமியத்தோட லாஸ்ட் ப்ரைஸோட சொல்லுது, பிரிமியத்தை சொல்லுது. சிஇஐவி அதான் இம்பல்டு வேலிடாட்டி. ஹை ஐவினா எக்ஸ்பென்சிவ் சி, எந்த இடத்துல வந்து ஹை எக்ஸ்பென்சிவ் வேலிடாட்டி அதிகமாக இருக்கோ அது வந்து எக்ஸ்பென்சிவ் சிவியாக இருக்கும், அது வந்து அதிக விலையாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்ட்ரைக்கு சென்ட்ரல் காலம், இது வந்து சென்டராக இருக்கும் இந்த காலம், அதுதான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ், அந்த ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு அங்கே தான் காட்டும், அதுதான் சொல்கிறாங்க சென்ட்ரல் காலம்னு. ஏடிஎம் ஸ்ட்ரைக் கவனிக்கவும், ஏடிஎம் சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே தான் வந்து காட்டும் உங்களுக்கு. ஓஏயும் அதில் தான் வரும். அது வந்து காலா புட்டான்றது முடிச்சு மேலேயா கீழேன்றது நம்ம முடிவு பண்ணுவோம். அதான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த கால்குலேஷன் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், அது சொல்கிறாங்க. இதே பி சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிஐவி, பிஇஐவினா புட் இம்பிள்டு வேலிடிட்டி. பிஇஐவி கிரேட்டர் தன் சிஇஐவினா பீரிஷ், அதாவது ஃபியர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டு பீரிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். பிஐவி வந்து கிரேட்டர் தன் டு சிஇஐவினா, சிஇஐவி விட பிஐவி அதிகமாக இருந்தால் பீரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஇஎல்டிபி, பிஇ பிரீமியம், இப்போதைய பிஇ விலை, அதான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இல்லைங்களா, அது பிஇ சைடில் எவ்வளோ நடக்குது அதோட பிரீமியம் என்னன்றதை காட்டும். பிஇ வேல்யூம், புட் ட்ரேடு வேல்யூம், வேல்யூம் காட்டுதாங்க, எவ்வளோ புட்டு வந்து எவ்வளோ ரைட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வாங்கின்றதை அங்கே வந்து அதோட வேல்யூத்தை காட்டுது. அதுதான் பீரிஷ் ஆக்டிவிட்டி, எவ்வளோ அது பீரிஷ்னா டவுன் ட்ரெண்டுக்கு எவ்வளோ போகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிஇஓஐ சேஞ்ச், பிஇஓஐ சேஞ்சுனா ப்ளஸ் ஆர் மைனஸ், அதான் எவ்வளோ பிஇ சைடு வந்து எவ்வளோ புதிய அக்ரிமெண்ட், புதிய ட்ரேடர்ஸ் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ அப்படின்றத சொல்லும். அதாவது புல்லிஷுக்காக பிஇ செல் பண்ணுறவங்க எல்லாமே என்ன நினைப்பாங்க, மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லி செல் பண்ணுவாங்க. அவங்க அதிகமான புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு, மார்க்கெட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைனஸாக இருந்தால் லாங் அன்வைண்டிங் பேரிஷ். இங்கே என்னென்னா லாங் அன்வைண்டிங்னா மேலே போகணும்னு வாங்கி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து விற்றுட்டு வெளியேறுவாங்க. இதுக்கு தான் லாங் அன்வைண்டிங்னு பேர். இது சந்தை வந்து பீரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு, டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஇஓஐ புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சப்போர்ட் லெவல் கீழே போகாத என்ன செல்லர் நம்பிக்கை, அது அந்த பிஇஓஐ எதை காட்டுதுன்னா அந்த லெவல், அந்த அந்த ஸ்பைக் ப்ரைஸ் வந்து, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கு மேலே கீழே போக வாய்ப்பு இல்லாமல் கொஞ்சம் மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக மேலே போகுமா, ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னா அது அந்த நேரத்தில் இருக்கிற முடிவு தான். இது வந்து கம்பல்சரி மேலேயே போகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. மேலே போகிறது ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்றது சொல்கிறாங்க.
ரெண்டாவது ரெண்டாவது கண்ணோட்டம் விக்ஸ் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ். இந்தியா விக்ஸ் என்பது என்எஸ்சி கணக்கிடும் ஃபியர் இண்டெக்ஸ். இது அடுத்த 30 நாட்களில் நிஃப்டி எவ்வளவு நகரும் என்று சந்தை எதிர்பார்க்கிறது என்பதை காட்டுகிறது. நம்ம பார்த்துருப்போம், அடிக்கடி பேசிட்டு இருந்திருப்போம், விக்ஸ் விக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. விக்ஸ் மேலே ஏறினா சந்தை பயப்படுறோம், பயத்தில் இருக்குது அப்படின்றலாம் நம்ம அடிக்கடி டெய்லியுமே நம்ம குறைந்தது ஒரு 10லேருந்து 20 முறை பேசிடுறோம் அதை. இப்போ நீங்கள் பார்க்கணும் அதோட நிலை என்னென்ன, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கணக்கோடு நம்ம சொல்கிறோம். அந்த அட்டவணை வச்சு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அட்டவணை எல்லாமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற டேபிள் முன்னாடியோ எழுதி வச்சுக்கலாம். எப்போனாலும் அது ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணவோ அது புரிஞ்சுக்கிறதுக்கோ சந்தையை புரிஞ்சுக்கிறதுக்கோ மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அது அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் செய்யுங்க. விக்ஸ் வந்து 10 எண்ணிக்கையை விட கம்மியாக இருக்கும். விக்ஸோட அளவு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 விட கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது குறைவாக இருந்துச்சுன்னா மிக அமைதியான சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தை உணர்வு என்னென்னா சந்தை வந்து மார்க்கெட் வந்து மிக அமைதியாக நடக்குது, பிரிமியம் மிக குறைவு. இங்கே வந்து ஆப்ஷன் என்னன்னா பிரிமியம் வந்து மிக குறைவாக இருக்கும். ட்ரேடர் ஸ்ட்ராட்டஜி என்ன வரும்னா ஈவெண்ட் உண்டு சிஇபி பை சீப்பு. இங்கே வந்து சிஇஓ பிஇஓ பை பண்ணலாம், சீப்பாக இருக்கும், பிரிமியம் வந்து கம்மியாக இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் விக்ஸ் வந்து 10 to 15 இதற்குள்ளே இருந்துச்சுன்னா நார்மல் காம் மார்க்கெட், நார்மலான ஒரு மார்க்கெட், எப்பொழுதும் இருக்கிற ஒரு நார்மல். இங்கே வந்து பிரீமியம் நார்மலாக இருக்கும், பேலன்ஸ்டு போத் ஆர் பை அண்ட் செல். இங்கே ஸ்ட்ராட்டஜி என்ன நடக்குதுன்னா இங்கே பேலன்ஸராக இருக்கும், பை அண்ட் செல் ரெண்டுமே நீங்கள் இங்கே இந்த இந்த நேரத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்போ விக்ஸோட அளவு 10லேருந்து 15 இருக்கும்போது. விக்ஸோட அளவு 15லேருந்து 20 இருக்கும்போது மைல்டு ஒரி. ஏன்னா இப்போ விக்ஸ் வந்து 15 ஒரு ஒரு சின்ன ஃபியர், ஒரு 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 எல்லையில் பயத்தோட எல்லையில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். மைல்டு ஒரி, பிரீமியம் எலிவேட்டட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் வந்து அதிகமாகும். செல் ஓடிஎம் ஆப்ஷன் பிரீமியம் ஓகே. இங்கே வந்து என்னென்னா செல் பண்ணணும், அது ஓடிஎம் ஆப்ஷனை எப்படின்னா அவுட் ஆஃப் த மணியை வந்து நீங்கள் வந்து பிரீமியம் வந்து ஓரளவு கம்மியாக இருக்கும், அங்கே போய் நீங்கள் ஓடிஎம்மை போய் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விக்ஸ் 20 to 25 ஒரீடு மார்க்கெட். இது வந்து ஃபியரோட ஃபியர், நல்லா ஃபியர் வந்து உங்களுக்கு உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லி சொல்லலாம். மார்க்கெட் வந்து நல்லா ஃபியர் வந்து உணர ஆரம்பிச்சிச்சு, எப்போ வேணாலும் கீழே வரும் அப்படின்றது. பிரீமியம் வந்து ஹையாக இருக்கும், எங்கன்னா புட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்தமாதிரி பிரீமியம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். செல் ஆப்ஷன் ஐவி ஹை, இன்பில்டு வேலிடாட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். செல் ஆப்ஷன் நீங்கள் இங்கே வந்து விற்கிறது தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல் ஆப்ஷன்ஸ் சொல்கிறாங்க. விக்ஸ் வந்து 25 to 35 ஃபியர் ஜோன், ரொம்ப ரொம்ப பயம், எந்த நொடியும் எப்போ வேணாலும் மார்க்கெட்டு என்னன்னாலும் நடக்கலாம் அப்படின்றத ஒரு இதாக சொல்கிறாங்க. ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் வெரி ஹை, ரொம்ப அதிகமான பிரீமியமாக இருக்கும். ஸ்டில் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஐவி கிராஷ் ஒரு ஐவி கிரஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல் ஸ்ட்ராங்கல் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. 5 ஐவி வந்து 35க்கு மேலே அப்படின்னா விக்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து ஐவிங்கிற மன்னிக்கணும், விக்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து உங்களுக்கு 35க்கு மேலே இருக்குதுன்னா சந்தேகம் வந்து பேனிக் க்ரைசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பேனிக்காக இருக்குது, இந்தமாரி இப்போ போர்க்கால சூழ்நிலை அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிவு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை. இன்றைக்கி அநேகமாக இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லலாம், ரொம்ப திடீர்னு புட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான ஒரு 500 பாயிண்ட் கீழே வந்ததுனால மிக அதிகமான பிரீமியம் கூட்டுனுச்சு இல்லைங்களா, அந்தமாரி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹெட்ஜிங் ஒன்லி, செல் ஆபத்து, இங்கே வந்து செல் பண்ணுறது ஆபத்துன்னு சொல்கிறாங்க, ஹெட்ஜிங் ஒன்லின்னு சொல்லி சொல்கிறாங்க. விக்ஸ் நடைமுறை உதாரணம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க, அது பார்த்துலாம் வேகமாக. 2020 மேட்ச் கோவிட் கிராஷ் ஆகுது இல்லை கோவிட் டயத்தில் அப்படி சொல்கிறாங்க. விக்ஸ் வந்து ஈக்குவல் டு 90+ அப்படியா, பிரீமியம் மிக அதிகம். சிஇ பை பிஇ பிரீமியம் 5x to 10x ஆனது. அதாவது பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 5xலேருந்து, அதாவது 5 மடங்கு 5லேருந்து 10 மடங்காக உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் பெரிய நஷ்டம் படுத்தினர், ஆப்ஷன் பையர் பெரிய ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் வந்து ஆப்ஷன் பையர் வந்து ரொம்ப அதிக ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்தமாரி ஏறும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சாங்க, செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இது எப்போ 2020ல் நடந்துச்சு இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2021ல் புல் மார்க்கெட் விக்ஸ் வந்து 12 to 15, அதாவது ஒரு மீடியமான நார்மல் ப்ரீமியம், ஸ்டெடி செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நன்றாக வேலை செய்தது. பட்ஜெட்டு 2024 விக்ஸ் வந்து ஸ்பைக் பிஃபோர் பட்ஜெட். 2024 வந்து ஸ்பைக் வந்து என்ன பண்ணுது, பிஃபோர் விக்ஸ் வந்து பிஃபோர் பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. விக்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. பிரீமியம் வந்து 20லேருந்து 30 அதிகரிச்சு. பட்ஜெட் முடிந்த நாள் ஐவிக் கிராஷ், இன்பில்ட் வேலிடிட்டி கிராஷ் ஆச்சு. பிரீமியம் 30 to 40% வந்து குறைஞ்சிடுச்சு. இது நம்மளே இந்த வருஷமே நம்ம உணர்ந்துருக்கோம். ஆஃப்டர் பட்ஜெட் வந்து தட்டுன்னு இறங்குனதை உணர்ந்துருப்பீங்க. இதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஈவென்ட் டயத்தில் வந்து விக்ஸ் வந்து ஏறும் இறங்கும். அப்போ வந்து உங்களோட பிரீமியம் வந்து மிக அதிக மாற்றத்தை உண்டாக்கும். அந்த மாற்றமானது உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ உருவாக்கும். ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றதா இவங்க சொல்கிறது. இந்த ரெண்டாவது கண்ணோட விக்ஸோட வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மூன்றாவது கண்ணோட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர், புட் கால் ரேஷியோ. பிசிஆர் சூத்திரம் ஓஐ பேஸ்டு. இது வந்து இன்னும் ஓஐ பேஸ்டு வச்சு தான் இருந்துச்சு. டோட்டல் புட்டு ஓஐ டிவைடட் பை டோட்டல் கால் ஓஐ, அல்லது பிசிஆர் வேல்யூத்தை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. டோட்டல் புட் வேல்யூம் டிவைடட் பை டோட்டல் கால் வேல்யூம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் புட்டு ஓஐலேருந்து டிவைடட் டோட்டல் காலை புட்டை வந்து காலால் டிவைடேட் பண்ணும். இதுதான் கான்செப்ட், பிசிஆரோட கான்செப்ட். அது வந்து ஓஏயாக இருக்கலாம், இல்லை வேல்யூமாக இருக்கலாம். இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. பிசிஆர் 1.5. பிசிஆர் வந்து 1.5, அதாவது 1.5ஓட கீழே இருந்துச்சுன்னா அதிக பிஇ ரைட்டிங், அதிகமானோர் பீரிஷ் என முடிவு செய்கிறாங்க. கண்டென்ஸுங்கள் வந்துன்னா புல்லிஷ், எக்ஸ்ட்ரீம் ஃபியர் பை. இங்கே என்னென்னா, இங்கே பிசிஆர் வந்து 1.5க்கு கீழே இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதாவது சாரி மன்னிக்கணும், பிசிஆர் வந்து 1.5 அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக பிஇ ரைட்டிங், அதாவது மார்க்கெட் வந்து பீரிஷில் இருக்குன்னு அர்த்தம். அதிகமானோர் இருக்குன்னு அர்த்தம் சார். சாரி சொல்லுங்க சார். சார் பிசிஆர் வந்து 1.5 இருந்தா நல்ல புல்லிஸா இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே, பிஇ ரைட்டிங், சாரி. ஆமாம் சாரி சார். சார் இப்போ திருத்தினாங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். பிசிஆர் வந்து உங்களுக்கு 1.5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா புல்லிஷ் மார்க்கெட்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து புல்லிஷ் இருக்கு. அதிக பிஇ ரைட்டிங் எழுதுற பிஇ ரைட்டிங்னா பிஇ வந்து செல் பண்ணியிருக்காங்க, புட்டு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்றது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதிகமானோர் பீரிஷ் புல்லிஷ். இங்கே வந்து என்ன அதோட சிம்பிள் என்ன, புல்லிஷ், மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குன்னு அர்த்தம். பிசிஆர் மதிப்பு வந்து 1.2 to 1.5 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பிசிஆர் வந்து 1.2லேருந்து டு 1.5 அப்படின்னா மாடரேட் பி, ஒரு மீடியமான மார்க்கெட், ஒரு மீடியமான இருக்குது. இது வந்து மைல்டு பீரிஷ் தான். மார்க்கெட் வந்து பீரிஷ் தான், மைல்டு பீரிஷ்னு சொல்கிறாங்க. ஸ்லைட் புல்லிஷ் பயாஸ், புல்லிஷ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், இல்லை புல்லிஷ் ஆகிறதுக்கு ரெடி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸ்லைட் புல்லிஷ் பயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிசிஆர் 0.8லேருந்து 1.2 அப்படின்னு இருந்துச்சுன்னா பேலன்ஸ்டு மார்க்கெட். இது வந்து மார்க்கெட் வந்து இந்த நேச்சுரலாக இருக்குது, அது நியூட்ரலாக இருக்குது. சைடுவேஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைடுவேஸாக தான் இருக்கும். டைரக்ஷன் வந்து உங்களால் கணிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது, பை அண்ட் செல் பண்ணுறது அவ்வளோ ஒரு, அதாவது பிளைண்டாக ஒரு நேக்கடு பை அண்ட் செல் சொல்லுவாங்க, அது செய்கிறது அவ்வளோ ஒரு சரியாக இருக்காது இந்த இடத்துல. பிசிஆர் 0.5 to 0.8 அப்படின்னா மாடரேட் சி டைமென்ஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, மாடரேட் சி டைமென்ஷன்னா உங்களுக்கு வந்து மைல்டு புல்லிஷ், ஸ்லைட் பீரிஷ் பயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் இல்ல, இதுவும் தப்பா இருக்கு, கீழே இருக்கிறதும் தப்பா தான் சார் இருக்கு. இது பீரிஷ் சார், அது மைல்டு புல்லிஷ் இருக்குல்ல, அந்த இடத்துல பீரிஷ்னு வரணும். அதுக்கு கீழே இருக்கிறதும் தப்பா இருக்கு. இது எப்படி திருச்சி போடுறீங்களா இல்ல என்ன பண்றீங்க? ரெக்கார்டு அப்புறம் அங்க யூடியூப்ல அப்படியே தான் வரும். ஆமாம் மேடம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க மேடம். எல்லாமே. ஹலோ மேடம்.
சார் பாஸ் பண்ண சொல்லுங்க, ஸ்டாப் பண்ண வேண்டாம், பாஸ் பண்ண சொல்லுங்க. ஹலோ. நம்ம இப்போ ஆரம்பத்தில் பார்ப்போம். இந்த பிசிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? இந்த பிசிஆர் மதிப்பை வச்சு மார்க்கெட் வந்து பீரிஷா புல்லிஷா அது எந்த நிலையில இருக்குன்றத கணிக்கிறத நம்ம திருப்பி ஒரு தாட்டி. ஓகே. நம்ம இந்த பிசிஆர் மதிப்பை வச்சு எப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம், மார்க்கெட் எந்த பக்கம் அப்படின்றத நம்ம அதோட மூன்றாவது கண்ணோட்டமாக இதை பார்க்குறோம். பிசிஆர் மதிப்பு வந்து உங்களுக்கு 1.5 விட அதிகமாக இருந்தால் இங்கே வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எழுதியிருப்பாங்க. அதோட பொருள் வந்து என்னென்னா அதிகமான புல்லிஷ், அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம ஒரு இதாக கணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், பிசிஆரோட மதிப்பு வந்து 1.2லேருந்து 1.5 இருந்தால் மாடரேட் புல்லிஷ், மாடரேட் புள்ளி பி பி டைம்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து மைல்டு புல்லிஷ் அண்ட் ஸ்லைட் புல்லிஷ் பையாஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து 1.2லேருந்து 1.5 வரைக்கும். பிசிஆர் 0.8லேருந்து 1.2 இருந்தாக்க பேலன்ஸ்டு மார்க்கெட்டு, அதாவது சைடு வேஸாக இருக்கும் மார்க்கெட்டு. எந்த பக்கமும் அதிக மூவ்மெண்ட் இருக்காது, அப் ட்ரெண்டாவோ டவுன் ட்ரெண்டாவோ அதிக மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிசிஆர் 0.5லேருந்து 0.8 வரைக்கும் இருந்துச்சுன்னா மாடரேட் சிஇ டைமென்ஷன், மைல்டு பீரிஷ், இது வந்து உங்களுக்கு ஸ்லைட் பீரிஷ். அடுத்து வந்து உங்களுக்கு பீரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஸ்லைட் பீரிஷ் பயாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். பிசிஆர் 0.05க்கும் கம்மியாக இருந்தால், 0.5க்கும் கம்மியாக இருந்தாக்க அதிகமான கால் ரைட்டர்ஸ் அங்கே அதிகமாக இருக்கான்னு அர்த்தம். இங்கே வந்து பீரிஷ் என நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணலாம். ரொம்ப கம்பல்சரி வந்து பீரிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது, சந்தை வந்து பீரிஷ் ஆகிறதுக்கு, மேலும் பீரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரீம் கிரேட் செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பிசிஆர் கான்ட்ராக்ஷன் இண்டிகேட்டர், அது ஒரு புரிதல். பிசிஆர் வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லோரும் பியராக இருந்தால் பிசிஆர் அதிகமாக இருந்து 1.5 வரை இருக்கும். சந்தை மீளும் வாய்ப்பு இல்லை, இது வந்து சந்தை வந்து மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிஇ பை புல்லிஷ் பொசிஷன். ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1.5க்கு மேலே இருந்தாக்க சிஇ வந்து பை பண்ணுவாங்க, புல்லிஷ் பொசிஷன். எல்லோரும் புல்லாக இருந்தால் பிசிஆர் வந்து 0.5க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா சந்தை இறங்க வாய்ப்பு அதிகம். ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிஇயை பை பண்ணுவாங்க, பேரிஷ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிசிஆர் எக்ஸ்ட்ரீம் சென்டிமெண்ட் ரிவர்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான்காவதா மேக்ஸ் பெயின் தியரி. இதில் என்ன பண்ணால் மேக்ஸ் பெயின் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆகும், அங்கே ஆப்ஷன் பையர்ஸ் அதிகம் நஷ்டமடைவார்கள், அல்லது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிக பிரிமியம் வைத்திருப்பார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மேக்ஸ் பெயின் சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் வந்து நம்ம ஆப்ஷன் செயின் கீழே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எப்போதும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும், நேரத்துக்கு இந்த மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணால் ஓஐ வந்து அந்த அந்த பாயிண்டில் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ மாறும்போது வந்து அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த இந்த மேக்ஸ் பெயின் வச்சு நீங்கள் என்ன புரியுங்கன்னா ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல அந்த பாயிண்டில் வந்து அதிகமாக வந்து நஷ்டமடைவாங்க, அது வந்து ஜீரோ ஆக வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வந்து பிரீமியம் வந்து செல்லர்ஸுக்கு வந்து அங்கே பிரீமியம் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க, செல்லர்ஸ் வந்து அதிகமான பிரீமியம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நீங்கள் கணக்கீடு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் சிஇ ப்ளஸ் பிஇ பையர்ஸ் இழக்கும் தொகை கணக்கிடுறோம். அது எப்படி கணக்குன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் பார்த்தீங்கன்னா சிஇ ப்ளஸ் பிஇ பையர்ஸ் ரெண்டு பையர்ஸும் இழக்கும் தொகை கணக்கிடுறோம். பையர்ஸ் வந்து அவங்களோட பிரீமியம் கூட்டினா அது வந்து இழக்கும் தொகையாக கணக்கிடுறாங்க. அதிக லாஸ் இருக்கும் ஸ்ட்ரைக், மேக்ஸ் பெயின் ஸ்ட்ரைக். எந்த இடத்துல வந்து அதிகமாக லாஸ் இருக்கோ அது வந்து மேக்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உதாரணம், எக்ஸ்பைரி வீக்கில் மேக்ஸ் பெயின் ஸ்ட்ரைக் 22,000, 22,000 நோக்கி நகரும் வாய்ப்பு அதிகம். பின்னிங் தியரி, அதாவது சந்தை வந்து கடைசியாக முடியும் போது வந்து அந்த 22,000 நோக்கி நகரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்
அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் சந்தையை மேக்ஸ் பெயின் ஸ்ட்ரைக் நோக்கி நகர்த்துவார்கள். அவர்கள் வந்து இந்த மேக்ஸ் பெயின் நோக்கி சந்தையை வந்து நகர்த்துவாங்க. அவர்கள் அங்கே அதிக பிரிமை வைத்திருக்கிறார்கள். அங்கே தான் வந்து அந்த மேக்ஸ் பெயினான அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் வந்து இன்ஸ்டிடியூஷன் அண்ட் எஃப்ஐஐ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து செல் அடிச்சு வச்சுருப்பாங்க. செல்லர்ஸுக்கான பிரிமியம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே பார்ப்பது? உங்கவுங்க நீங்கள் விருப்பப்பட்ட உங்கள் புரோக்கர்ஸ்டையோ அல்லது வெப்சைட்லையோ நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5வது கண் ஓஐ அனாலிசிஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். 5வது கண்ணோட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சந்தையில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிஇஓஐயில் அதிகரிப்பு ஹையஸ்ட் சிஇஓஐ வந்து 22,500 இருக்கும்போது ஒரு எடுத்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. 22,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டாக பயன்படும், ஒரு தடுக்கும் தளமாக பயன்பட போகும். அந்த அந்த பாயிண்ட் வந்து இருக்கும், அந்த ஸ்ட்ரைக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 22,500க்கு மேலே போகாது என செல்லர் நம்பிக்கை. இதுக்கு 22,500 மேலே வந்து போகாது சொல்லி யார் நினைக்கிறாங்க? செல்லர்ஸ் நினைக்கிறாங்க. 22,500 மேலே அங்கே வந்து போகாது அப்படின்னு சொல்லி செல்லர்ஸ் நினைக்கிறாங்க. பிஇஓஐ அதிகரிப்பு ஹையஸ்ட் பிஇஓஐ வந்து 22,000. புட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ வந்து ஹையஸ்ட் பிஇ வந்து 22,000 இருக்குது. அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட், தாங்கும் தளமாக வந்து அந்த அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து பயன்படும், சப்போர்ட் இதாக பயன்படும். அதுக்கு கீழே போகாதுன்னு செல்லர்ஸ் நினைக்கிறாங்க. அந்த 22,000க்கு கீழே வந்து மார்க்கெட் போகாது அப்படின்னு சொல்லி செல்லர்ஸ் வந்து நம்பிக்கை கொள்கிறாங்க. சிஓஐ அன்வைண்டிங், சிஓஐ அன்வைண்டிங், சிஓஐ குறைவு ப்ளஸ் ப்ரைஸ் ஏற்றம். இங்கே என்ன நடக்குது? சிஇஓஐ அன்வைண்டிங்கிறது கமலா சார் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க சார், பாஸ் பண்ணிங்க சார். இப்போ அடுத்த நம்ம வந்து சிஓஐ அன்வைண்டிங் பார்க்குறோம். சிஓஐ அன்வைண்டிங்னா சிஓஐ குறைவு, சிஏ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைவாக இருக்குது ப்ளஸ் ப்ரைஸ் ஏற்றம். ஆனால் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது? ஏறிட்டே இருக்குது. இது வந்து என்னன்னா ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ரேலி, ஷார்ட் கவரிங்னா ஸ்ட்ராங் ரேலி. இது இங்கே என்ன நடக்குது? புல்லிஷ் சிஇ செல்லர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிறார்கள். சிஇயை செல் பண்ணவங்க எல்லாமே அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில ஏறுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலும் வந்து புல்லிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு சிம்பாலிக்காக காட்டுது. பிஇஓஐ அன்வைண்டிங், பிஇஓஐ குறைவாக இருக்குது ப்ளஸ் ப்ரைஸ் வந்து அதிகமாக இறங்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்து இறங்கிட்டே இருக்குது. இது வந்து லாங் அன்வைண்டிங் வீக்னஸ். இது என்ன சொல்கிறாங்க? லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து பீரிஷ் பிஇ பையர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. புட் சைடில் வாங்கின பையர்ஸ் வந்து வெளில போகிறாங்க அதிகமாக. அதனால் மார்க்கெட் வந்து மேலும் மேலும் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்குது. இதுக்கு பேர் வந்து லாங் அன்வைண்டிங் சொல்லி சொல்கிறாங்க. பிசியில் நடுவில் ஓஐ கான்சன்ட்ரேஷன், ஓஏ பிசியில் நடுவில் ஓஏ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் ரேஞ்ச் போடும், சைடு வேவாக இருக்கும், ஒரே ஒரு 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 லிமிட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சைடு வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிசி நடுவில் ஓஏ கான்சன்ட்ரேஷன் ஆனால் ஓஐ ஷிஃப்ட், சிஇஓஐ புதிய ஸ்ட்ரைக்குக்கு ஓஐ வந்து அடுத்ததுக்கு மாறுனுச்சுன்னா ரெசிஸ்டண்டோ லெவல் வந்து மாறுது, ரெசிஸ்டன்ட் வந்து உடைக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரேக் அவுட் கன்ஃபார்ம், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓஏ ஷிஃப்ட், சிஇஓஐ புதிய ஸ்ட்ரைக்கு போனால், அதாவது வந்து ஒரு சிஇ கால் சைடில் வந்து ஓஐ வந்து இப்போ 22,000 இருக்கிறது, அடுத்து 22,100க்கோ 22,200க்கோ வந்து ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா 22,100 தான் ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ், அங்கே இருந்த வந்து தடுக்கு தளமாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடப்பட்டு அடுத்த லெவலுக்கு மார்க்கெட்டு மேலே ஏறுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் பிரேக் டவுன், பிரேக் அவுட்னு சொல்லி சொல்கிறாங்க, பிரேக் அவுட் கன்ஃபார்ம் சொல்லி சொல்கிறாங்க. இதே தான் ஓஏ ஷிஃப்ட் ஆகிறது வந்து சிபிக்கும் இதே ஃபார்முலா தான். அந்தமாரி உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து உடப்பட்டு அடுத்த லெவலுக்கு கீழே போணுச்சுன்னா, இன்னும் இறங்குனுச்சுன்னா இன்னும் மார்க்கெட் வந்து கீழே இன்னும் வந்து பிரேக் டவுன் ஆகி இன்னும் கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஏ ஷிஃப்ட் ஆகுது, அது சிஇயாக இருந்தாலும் பிஇயாக இருந்தாலும் சப்போர்ட்டில் உடஞ்சதுன்னா பீரிஷ் ஆக போகுது, மேலே வந்து ரெசிஸ்டண்ட்டை உடைச்சதுன்னா மேலே வந்து போக போகுது, பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்.
6வது கண்ணோட்டமாக நம்ம என்ன பார்க்கணும்னா மார்க்கெட் டைரக்ஷன், ஆப்ஷன் க்ளூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மார்க்கெட் வந்து எப்படி போகுதுன்றத நீங்கள் ஒரு எளிமையான இந்த அட்டவணையில் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஏடிஎம் பிரீமியம் முதல்ல என்ன சிக்னல் எடுத்தோம்னா, நீங்கள் ஏடிஎம்மை பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மை பார்க்கும்போது சிஇ விச வி பிஇ பிரீமியத்தை பார்க்குறீங்க நீங்கள். 2 சைடும், கால் சைடும் பார்க்குறீங்க, பிஇ சைடும், புட் சைடும் பார்க்குறீங்க. அது எங்கே பார்க்குறீங்க? ஏடிஎம்மில் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது சிஇ வந்து பிஇயை விட அதிகமாக இருந்துச்சுன்னா புல்லிஷ் பயாஸ், மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி? சிஇ பிரீமியம் வந்து ரூ. 100 பிஇ பிரீமியம் வந்து ஒரே ஸ்பைக்கில் நான் சொல்கிறது, ஏடிஎம்மில் வந்து பிஇ பிரீமியம் வந்து ரூ. 90 அப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே தான் பிஇக்கு. பிஇயில் அதிகமாக இருந்து சிஇயில் கம்மியாக இருந்தால், குறைவாக இருந்தால் பீரிஷ் பையன், மார்க்கெட் வந்து பீரிஷாக இருக்குது, புட் சைடில் பீரிஷாக இருக்குது, டவுன் ட்ரெண்ட் ஆக இருக்குன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஐபிஸ்க்கு ஓடிஎம் சிஇ விஸ் ஓடிஎம் பிஇ ஐவி என்ன பார்க்குறோம்? ஐவிஸ்கியூன்னா என்ன பார்க்குறோம்? ஐவி எங்கே வந்து மாறுது அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறோம்? அவுட் ஆஃப் த மணி சிஇயை பார்க்கணும், விஸ் அவுட் ஆஃப் த மணி பிஏ பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கால் சைடில் இருக்க ஐவி வந்து அதிகமாகவும் பிஇ சைடில் இருக்க ஐவி வந்து கம்மியாகவும் இருந்தால் புல்லிஷ் பயாஸ். இங்கே வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு சொல்லுது. அதே தான் பிஇ சைடில் வந்து அதிகமான ஐவி இருந்து சிஇ சைடு வந்து கம்மியாக இருந்தால், குறைவாக இருந்தால் பீரிஷ், ஃபியர். அங்கே வந்து ஃபியர் அதிகமாக இருக்குது, மார்க்கெட் வந்து இறங்க போகுது, இறங்க முகமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓஐ சேஞ்ச், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச், சிஇபி ஓஏ அதிகரிப்பு அண்ட் குறைப்பு என்ன பார்க்கணும்? இந்த ஓஏ சேஞ்சுனா என்ன? ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கும் ஓஏ வந்து கான்ட்ராக்ட் வந்து மாறிட்டே இருக்கும், அதிகமாக பேர் வருவாங்க, சேருவாங்க, வெளில ஏறிட்டே இருப்பாங்க. அப்படி நடக்கும்போது அந்த ஓஏ வந்து இருக்கிற எண்ணிக்கை வந்து இப்போ முன்னாடி இருந்த 5 நிமிஷத்தில் அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் வந்து மாறிட்டு இருந்துச்சுன்னா அதான் ஓஏ சேஞ்ச் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 50 லட்சமாக இருந்த இப்போ 22,000 வந்து 50 லட்சம் பேர் கால் பையர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஒரு 60 லட்சமாவோ ஒரு 70 லட்சமாக மாறும்போது அது வந்து ஓஏ சேஞ்ச், அந்த அந்த மாற்றத்தை ஓஏ சேஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அதுதான் இங்கே பார்க்கணும். அதிகரிக்கலாம் அல்ல குறையலாம், எதுனா நடக்கலாம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பிஓஐ வந்து பிஓஏ வந்து மேலே இருந்ததுன்னா, அதாவது பிஇ சைடில் புட் சைடில் வந்து ஓஏ வந்து அதிகமாச்சுன்னா அது வந்து புல்லிஷ். ப்ளஸ் சிஇஓஏ வந்து கீழே இருக்கணும், குறையணும். இது 2 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து புல்லிஷ். அதாவது எப்படி நல்லா புரிஞ்சுங்க, திருப்பி ஒரு முறை சொல்கிறேன். ஓஐ சேஞ்சை பார்க்கணும். ஓஐ சேஞ்ச் வந்து எவ்வளோ வித்தியாசன்றதெல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் ஓஐ வந்து சேஞ்ச் ஆகுது. அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, பிஇஓஏ வந்து அதிகரித்து சிஇஓஏ வந்து குறைஞ்சதுன்னா புல்லிஷ், மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே சிஇஓஏ வந்து அதிகரித்து ப்ளஸ் பிஇஓஏ வந்து குறைஞ்சதுன்னா மார்க்கெட் வந்து பீரிஷ், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். விக்ஸ், விக்ஸ் எப்படி பார்க்கலாம்? விக்ஸ் வந்து நீங்கள் ஃபியர் இண்டெக்ஸ், விக்ஸு டிக்ரீசிங், மார்க்கெட் வந்து புல்லிஷ். விக்ஸ் வந்து அது இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அது வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். விக்ஸ் வந்து இன்க்ரீஸ்னா மார்க்கெட் வந்து பீரிஷ் ஆகுது, பீரிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிசிஆர் புட் கால் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரைசிங் எதுலேருந்து? கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது புல்லிஷ். 1 எண்ணிக்கை, ஒரு எண்ணிக்கையை விட 1 1 விட உங்களுக்கு வந்து பீரிஷ், பிசிஆர் ரைசிங்காக 1.2, 1.3, 1.4, 1.1 அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ். பிசிஆர் வந்து 0.8 விட கம்மியாக இருந்துச்சுன்னா பீரிஷ். சாரி, பிசிஆர் வந்து 0.8 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பீரிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேக்ஸ் பெயின் எக்ஸ்பிரி டார்கெட், அதான் அந்த மேக்ஸ் அந்த பாயிண்ட், அதை நோக்கி தான் எக்ஸ்பிரி அன்னைக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், அதை தான் சொல்கிறாங்க. ஸ்பாட் மேக்ஸ் பெயின், அதாவது ஸ்பாட் வந்து அதிகமாக இருந்து மேக்ஸ் பெயின் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது புல்லிஷ்.
நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஸ்பாட்டில் வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியோட ஸ்பாட் வந்து ஒரு 22,500 இல்லை 20, இப்போ இப்போ இன்னைக்கு என்ன நம்ம 23,200 வச்சுக்கலாம். 23,200 இருக்குது. ஆனால் மேக்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக இருக்குது. 23,000 இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பாட் வந்து கம்மியாக இருந்து மேக்ஸ் பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து வேரியேஷன் அர்த்தம். அதாவது ஸ்பாட் வந்து 23,200 இருக்குது. மேக்ஸ் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா 23,300 400 இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து வேரியேஷன் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மேற்கொண்ட இந்த 6 கண்ணோட்டத்தை வச்சு தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை முடிவு பண்ணணும். இதை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த இப்போ கடைசி இன்னைய வகுப்பானது ரொம்ப முக்கியமான வகுப்பு. மீண்டும் ஒரு முறை பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் என்ன நீங்கள் ரொட்டீனாக பண்ணணும்னு சொன்னால் ஒரு 20 விதி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள் வந்து டெய்லி என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கான அந்த 6 இல்லாமல் இன்னும் மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத ஒரு வரியில் சொல்லியிருக்காங்க. அதையும் படிச்சிடுறேன், பாருங்கள். காலைல 9 மணிக்கு நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும்? எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, டவுன் ஜோன்ஸ், நிக்காய் அதெல்லாம் பாருங்கள். குளோபல் வந்து நீங்கள் வந்து குளோபல் மார்க்கெட்டாக பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 9:15 ஏஎம்க்கு மார்க்கெட் ஓப்பன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கேப் பாருங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் கேப் பாருங்கன்னா அதை மேலேயே கீழே அது என்னன்னு கேப் பாருங்கள். இந்தியாவுக்கு லெவலில் பார்க்கணும் நீங்கள். அடுத்தது 11 தான் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த 6 அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் அடுத்தது வந்து நீங்கள் இந்தியா விக்ஸை பார்க்கணும். இந்தியா விக்ஸ் லெவல் ஹையா லோவா ஸ்பைக்கா அப்படின்றத பாருங்கள். ஆப்ஷன் செயினை திறங்க. என்எஸ்சி 0 உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் இதில் கிடைக்கும், உங்களுக்கு என்எஸ்சிலையும் கிடைக்கும். ஹையஸ்ட் சிஓஐ சீக்வல் டு ரெசிஸ்டன்ஸ், ஹையஸ்ட் பிஇஓஐ சப்போர்ட் கொடுத்துக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ஓஏ பாருங்கள். ஓஏல ஹையஸ்ட் கால் சைடில் வந்து எந்த இடத்துல ஓஏ அதிகமாக இருக்கோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு ஒரு கோடை போடுங்க. அதுக்கு ஒரு நீங்கள் சார்ட்டில் குறிச்சிங்க. பி சைடில் அந்த மாதிரி ஹையஸ்ட் எதாக இருக்கோ அதை குறிச்சிங்க. அதுதான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி குறிச்சிங்க. பிசிஆர் கணக்கிடுங்கள் அல்லது உங்கள் அக்கௌண்ட்டில் பாருங்கள். மேக்ஸ் பெயின் ஸ்ட்ரைக் பாருங்கள். மேக்ஸ் பெயினோட ஸ்ட்ரைக் பாருங்கள். எக்ஸ்பிரி வீக் என்றால் முக்கியம். நீங்கள் எக்ஸ்பிரி அன்னைக்கு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அது மாறிட்டே இருக்கும், இருந்தாலும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிறது நல்லது. ஏடிஎம் சிஇ விஸ் ஏடிஎம் பிஇ பிரீமியம் ஒப்பிடுங்கள். எந்த இடத்துல ஸ்பைக் இருக்கோ ஏடிஎம் வந்து நோட் பண்ணுங்க. கால் சைடாக இருக்கட்டும் அல்லது புட் சைடாக இருக்கும், அதை பிரீமியத்தை ஒப்பிடுங்க. உங்கள் பிளான், என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் தீர்மானிக்கும். நீங்கள் வந்து இப்போ என்ன நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ட்ரேட் எடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் எந்த பக்கம்ன்ற முடிவு பண்ணிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க, சேல் பண்ண போறீங்களா பை பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படின்னு முடிவு பண்ண பிற்பாடு நீங்கள் இதையும் அதான் உங்கள் பிளான்றது அதுதான். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் தீர்மானம். இதுதான் வந்து டெய்லி 100 தாட்டி சொல்லிகிட்டே இருக்காங்க. திருப்பி நானும் ஒரு முறை சொல்லி வைக்கிறேன். ட்ரேட் எக்ஸிக்யூட் செய்யுங்கள். நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க அப்படின்றாங்க. மானிட்டர் ஓஐ சேஞ்ச், விக்ஸ் சேஞ்ச், ப்ரைஸ் ஆக்ஷன் கவனிக்கும். நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தது கூட முடிஞ்சிச்சு, கடமை முடிஞ்சிச்சா, சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக முக்கியமாக வந்து கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? ஓஐ சேஞ்சை கவனிக்கணும், விக்ஸ் சேஞ்சை கவனிக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷனை கவனிக்கணும். ஏன்னா மார்க்கெட் எந்த நிலையில் இருக்குது, நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் போகுதா அல்லது உங்களுக்கு எதிராக போகுதான்றது அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆனால் வெளியேறுங்கள். என்ன மாதிரி திருப்பி ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன். இந்த நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது சந்தையோட நிலை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுக்குறான். இதை வச்சு நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக இதை நீங்கள் பாருங்கள். ஸ்ட்ராங் புல்லிஷ், சந்தையோட நிலை வந்து ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்குது. விக்ஸ் வந்து குறையுது, டிக்ரீசிங். பிசிஆர் வந்து 1 விட அதிகமாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜி லாங் கால், சிஇ பை. நீங்கள் வந்து சிஇ வந்து நேக்டு பை பண்ணலாம், லாங் கால் போகலாம். அதுதான் லாங் கால் சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏடிஎம், ஸ்லைட் ஓடிஎம், சிஇ பை பண்ணுங்கள். ஏடிஎம்லையோ இல்லை அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள ஸ்ட்ரைக்லையோ நீங்கள் வந்து சிஇ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மைல்டு புல்லிஷ், இப்போ வந்து சந்தையோட நிலை வந்து மைல்டு புல்லிஷ்னு சொல்லி நீங்கள் கணிக்கிறீங்க. விக்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. பிசிஆர் வந்து 0.8 to 1.2 இருக்குது. ஸ்ட்ராட்டஜி புல் கால் ஸ்ப்ரெட். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன செலக்ட் பண்ணலாம்னா புல் கால் ஸ்ப்ரெட்டை செலக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் வந்து ஏடிஎம் சிஇ பை
ப்ளஸ் ஓடிஎம் சிஇ செல். அதாவது கால் சைடில் என்ன பண்ணுறீங்க, ஏடிஎம்மை கால் பண்ணுறீங்க, ஓடிஎம்மை செல் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் புல் கால் ஸ்ப்ரெட். நேச்சுரல் சைடுவேஸ் விக்ஸ் வந்து லோ, பிசிஆர் வந்து 1 அப்படி சமமாக இருக்குது. 1 1 1 1 அடுத்து அப்படி அந்த சார்ந்த நிலையில் இருக்குது. ஸ்டார்ட் ஸ்ட்ராங்கிள் அயன் கான்டோர் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். இப்போதைக்கு இது ஒரு இதாக புரிஞ்சுக்கிங்க. பின்னாடி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்ன என்ன அப்படின்றது. அயன் காண்டோர்னா என்ன, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுப்போம். இது எப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, ஓடிஎம் சிஇ செல் பண்ணணும் ப்ளஸ் ஓடிஎம் பிஏ செல் பண்ணணும். ரெண்டுமே வந்து ஓடிஎம்மில் பை அண்ட் செல் அண்ட் பை பண்ணுறீங்க. எங்கே சிஏ வந்து செல் பண்ணுறீங்க, புட்டில் போய் செல் பண்ணுறீங்க. இதுதான் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி. மைல்டு பியரிஷ் விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிசிஆர் வந்து 0.8 இருக்குது, 0.8 கம்மியாக இருக்குது. பிசிஆர் வந்து 0.8 கம்மியாக இருக்குது. இப்போ ஸ்ட்ராட்டஜி பியர் புட் ஸ்ப்ரெட். இங்கே வந்து பியர் புட் ஸ்ப்ரெட்ன்ற ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம். ஏடிஎம் பிஇ பை ப்ளஸ் ஓடிஎம் பிஇ செல். புட் சைடில் ஏடிஎம் பிஇ பை பண்ணலாம், ஓடிஎம்மை செல் பண்ணலாம். ஸ்ட்ராங் பியரிஷ், ரொம்ப ஸ்ட்ராங்கான பியரிஷாக இருந்ததுன்னா விக்ஸ் வந்து ஹையாக இருக்கும், பிசிஆர் வந்து டிக்ரீசிங். லாங் புட் பிஇ பை, நீங்கள் வந்து நேக்கடாக பிஇ பை பண்ணலாம். ஏடிஎம் அது ஸ்லைட் ஓடிஎம் பிஇ பை பண்ணுங்க. பிக் மூவ் எக்ஸ்பெக்டட், டைரக்ஷன் அன்னோன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் மூவ் ஆக போகுது, அப்பா அல்லது டவுனான்றது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் பெரிய மூவ் இருக்குதுன்னு சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோவாக இருக்குது. பிசிஆர் பார்த்தீங்கன்னா அந்த 1 அந்த 1ன்ற நிலையில் சமமாக இருக்குது. 1ஆவோ அல்லது ஒரு 0.1 அந்த மாதிரி இருக்கலாம், 0.9 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜி லாங் ஸ்ட்ராடல் அல்லது ஸ்ட்ராங்கல். நீங்கள் லாங் ஸ்ட்ராடலும் எடுக்கலாம் அல்லது ஸ்ட்ராங்கலும் எடுக்கலாம். என்ன பண்ணலாம் ஆப்ஷனு, ஏடிஎம் சிஇ பை பண்ணலாம் ப்ளஸ் ஏடிபிஇ பை. ஏடிஎம் வந்து சிஇ பை பண்ணலாம், ஏடிஎம்லேயே சிஏ பை பண்ணலாம், ஏடிஎம்லேயே பிஇ பை பண்ணலாம். இதை சொல்கிறாங்க. போஸ்ட் ஈவெண்ட் ஐவி க்ரஷ் ஆகுது, அதை இன்பில்ட் வேலிடிட்டி வந்து க்ரஷ் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க. ஈவெண்ட் நேரத்தில் ஹை ஃபாலிங், எது விக்ஸு ஃபாலிங்காக இருக்குது. பிசிஆர் என்ன பிசிஆர் ஆனால் இருக்கலாம், ஷார்ட் ஸ்ட்ரடல் ஆர் ஸ்ட்ராங்கல். அதே தான் இங்கே வந்து ஷார்ட் ஸ்ட்ரடல் ஆர் ஸ்ட்ராங்கல். இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, ஏடிஎம் சிஇ செல் பண்ணுறாங்க, அட் த மணியை வந்து சிஇ செல் பண்ணுறாங்க ப்ளஸ் ஏடிஎம் பிஇ செல் பண்ணுறாங்க, புட்டவும் செல் பண்ணுறாங்க. ஸோ இது ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு முக்கியமான விதிகள். எப்போதும் ஸ்டாப் லாஸ் வைக்கவும். சிஇபிஇ பை பிரீமியம் 30 to 50% குறைந்தால் வெளியேறுங்கள். நீங்கள் வந்து சிஇஓ பிஇஓ பை பண்ணிங்கன்னா பிரீமியம் வந்து 30லேருந்து 50% குறைஞ்சின்னா வெளியேறுங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்கல, நீங்கள் என்னாச்சும் வெளியேறிடுங்க தனால். சிஇபிஇ செல்லு பிரீமியம் 100% அதிகரித்தால் வெளியேறுங்கள். பிரீமியம் வந்து 100% அதிகரிச்சுன்னா செல்லில் தயவுசெய்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விதி 1 இது விதி 1. விதி 2, எக்ஸ்பிரி டேவில் ஓடிஎம் ஆப்ஷன் வாங்காதீர்கள். தீட்டாட்டிக்கு மிக வேகமாக உள்ள உங்கள் பிரீமியம் அழிக்கும், உங்கள் பிரீமியத்தை சாப்பிட்டு போயிடும். நீ கண்ணு மூடி கண்ணு தரதுல அழிச்சிடும். விதி 3, ஈவெண்ட் முன்பு செல்லிங் ஆபத்தானது. ஈவெண்ட்ஸுக்கு முன்னாடி செல் பண்ணாங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு தெரியுது, அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து செல்லு வந்து ஆபத்தானது. ஐவி ஸ்பைக் ஆனால் செல்லர் பெரிய நஷ்டம் ஏற்படலாம். நீங்கள் போட்ட பணம் மொத்தமும் காலியாகலாம். ஐவி வந்து ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஐவி வந்து மிக வேகமாக மூவ் ஆச்சுன்னா உங்கள் பணம் வந்து பெரும் நஷ்டத்தை சென்றடையும். விதி 4, மார்ஜின் காலுக்கு தயாராக இருங்கள். சிஇபிஇ செல்லிங், அதாவது உங்கள்கிட்ட பணம் எப்போது இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மார்ஜின் குறைந்தால் புரோக்கர் தானாக பொசிஷன் க்ளோஸ் செய்யும். ஏன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட மார்ஜின் இல்லைன்னா புரோக்கர் வந்து அவங்களா வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஃபைனோ பெனால்ட்டியோ போடுவாங்க. விதி எண் 5, பேப்பர் ட்ரேடிங் முதலில், ரியல் மணி பின்பு. முதல்ல எல்லாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பழகுங்க, ரியல் மணி பின்பு அப்படின்றது விதி 5 சொல்கிறாங்க.
விர்ச்சுவல் ட்ரேடு எங்கே பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் தேடி பேப்பர் ட்ரேடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைய பாடம் இத்துடன் முடிந்தது. நாளைக்கு இன்னொரு அத்தியாயம், இறுதி அத்தியாயத்தை, அடிப்படை வகுப்பை நம்ம கவனிக்கலாம். நன்றி சார். நிறுத்திடுங்க.